இயேசு நாமத்துல கொரோனா வைரஸ என்னுடைய ஊர்ல இருந்து அப்புறப்படுத்துகிறோம். I need that grace. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்துல வரும்போது என்னை நினைச்சார்லோ. God remembers your promise. The promise is given to you. உங்களுக்கு என்னென்ன வாக்கு கொடுத்தார் அதை நினைவு கூறுகிறார். உங்க தேவைகளை நினைவு கூறுகிறார். உங்க விண்ணப்பங்களை நினைவு கூறுகிறார். உங்களுடைய வேதனைகளை நினைவு கூறுகிறார். உங்க தாழ்மை நினைவு கூறுகிறார். உங்க பிரச்சனை நினைவு கூறுகிறார். உங்க சோதனைகளை நினைவு கூறுகிறார். God remembers. அன்பானவர்களே, உங்க எல்லாருக்கும் என் சார்பிலையும் ரேணுகா சார்பிலையும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். கிருபையை பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த கிருபை தான் நமக்கு தேவை. நமக்கு அதிகமாக தேவைப்படுவது கிருபாய். அதனால தொடர்ந்து இந்த கிருபையை தியானித்து கொண்டு வர்றோம். கிருபையை பற்றி பல வார்த்தைகளில் சொல்லலாம். அது ஒரு முக்கியமான அம்சம்னா கிருபை ஒரு பரிசு. இட்ஸ் a gift. ஈவு. இந்த கிஃப்டை ரிசீவ் பண்ணணும். அப்போதான் கிஃப்ட் எனக்கு. இந்த கிஃப்டை ரிசீவ் பண்ண மட்டும் இல்லை, அதை ஓப்பன் பண்ணணும். நிறைய பேர் ரிசீவ் பண்ணிட்டு அப்படியே வாங்கின விதத்தில் பேக்கிங்கோடு வச்சிருக்கலாம். அதை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ண மட்டும் பார்த்தாது, அதை யூஸ் பண்ணணும். டெய்லி கிருபை சார்ந்து வாழணும். கிருபை வாழ்க்கை ஆளுகை செய்யணும். Praise God. அநேகமாக இந்த கிருபையை முடிக்க வேண்டிய ஒரு தருணத்துக்கிட்ட இருக்கேன்னு நினைக்கிறேன். நான் வேற ஒரு சீரீஸ் உங்களான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதனால இன்னைக்கு கிருபை என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சூப்பர் பேசேஜ் சொல்லுவேன். நம்ம பார்த்த ஒவ்வொரு பேசேஜும் பியூட்டிஃபுல் பேசேஜஸ். நம்ம யாக்கோபை பற்றி பார்த்தோம். மாற்றுற கிருபை, டிரான்ஸ்ஃபார்மிங் கிரேஸ். தகுதியற்றவனை ஆண்டவர் எப்படி தகுதியை கொடுத்து ஆசீர்வாதங்களை பெற செய்தார் என்று பார்க்கிறோம். அதே மாதிரி பவுலை பற்றி பார்க்கிறோம். தகுதியற்ற மனுஷன், ஆன்டி கிரேஸ் மேன். அந்த ஆன்டி கிரேஸ் மேனை ஆண்டவர் எப்படி மாற்றினார்? கிரேஸ். சமாதானத்து சுவிசேஷம் பண்ற மாதிரி கிருபையின் சுவிசேஷம் சொல்ல தங்கிட்டாரு. பாருங்க என்ன ஒரு மாற்றம். யோசேப்பை பற்றி பார்த்தோம். அது உயர்த்துற, மேன்மைப்படுத்துற, அது கிருபை, கிரேஸ். இந்த வாழ்க்கையில் மேன்மை வரலாம். நமக்கு படிப்புனால வரலாம், ஆஸ்தினால வரலாம், பல விதத்தில் வரலாம் மேன்மை. ஆனால் அந்த மேன்மை பிரயோஜனம் இல்லாத மேன்மையாக இருக்கும். ஆனால் யோசேப்புக்கு அந்த கிருபை அவனை மேன்மைப்படுத்திய போது அவனுக்கு அது பிரயோஜனம். அவனுடைய குடும்பத்துக்கு பிரயோஜனம், சமுதாயத்துக்கு பிரயோஜனம், தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. அதே மாதிரி இந்த கிருபை என்னால் செய்ய முடியாத காரியங்கள் அநேகம் இருக்குது. என்னால் 100 காரியம் செய்ய முடியும் வச்சுக்கோங்களேன். என்னால் செய்ய முடியாது ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்குது. இது எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் கொடுப்பது கிருபை. அதைத்தான் நம்ம பார்த்தோம். செருபாபேலுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய மாலை, ஹியூஜ் ப்ராப்ளம், அசையாத பிரச்சனை. என்ன செஞ்சாலும் அது அசையாது. அதுக்கு ஒரே ஒன்று தேவை, கிருபை. செருபாபேல் தலைக்கலை கொண்டு வருவார். கிருபை உண்டாவதாக. உங்களுக்கு ஆண்ட கொடுத்த திட்டத்தை, தரிசனத்தை நிறைவேற்ற ஒன்று தேவை, கிருபை, கிரேஸ். இன்னைக்கு பார்க்கிற பகுதி லூக்கா
23ஆம் அதிகாரம் 39 முதல் 43 வசனங்கள், 5 வசனங்கள். கிறிஸ்ப் அவுட்ஸ்டாண்டிங் கிரேஸ். இந்த கிருபையை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அடிக்கடி உபயோகப்படுத்துற வார்த்தை கிருபை. மோஸ்ட் யூஸ்ட் பட் லெஸ் அண்டர்ஸ்டுட். அதிகமாக யூஸ் பண்ணுறோம். பிரதர் எப்படி இருக்கீங்க? ஆண்டவர் கிருபை நல்லா இருக்கேன். எத்தனை யூஸ் பண்ணுறோம்? மோஸ்ட் யூஸ்ட் வேர்ட் பட் லெஸ் அண்டர்ஸ்டுட். இன்னைக்கு இந்த பகுதியை பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண போகுது. நீ சொல்லலாம், இந்த பகுதி ஒரு கல்லனை பற்றியது. நான் கல்லன் அல்லவே, எனக்கு இது ரிலவெண்ட் இல்லவே சொல்லலாம். நீங்க இல்லை, தட்ஸ் நாட் தட். எப்படி லாஸ்ட் மோமெண்ட்ல ஒருத்தன் கிருபையை பிடிச்சு ஆண்டவரோட முதல் நபராக பரலோகத்துக்கு கைகோர்த்து சென்றான். What an outstanding, amazing grace. Last moment, the very last moment. Praise God, hallelujah. இன்னைக்கு அந்த பகுதி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு கிருபையை புரியணும்னா இந்த பகுதியை விசேஷமாக வசனம் 42-43, லூக்கா 23-42-43 2 வசனம், இதை புரிஞ்சிட்டோம்னா we have understood grace. இதை புரியல, இங்க ஒரு பிளாக் இருக்கு, அங்க ஒரு பிளாக் இருக்கு அப்படி சொன்னா, well, you have to read the Bible again and again to understand grace. இயேசு கிறிஸ்து ஒரு மிக மிக முக்கியமான பணியில், அர்ப்பணிப்புல இருக்கிறார். அவருடைய பணியுடைய சிகரம், அதில் சிலுவையில் இயேசு கிறிஸ்து தொங்கிக் கொண்டிருக்கிறார். அண்ட சராசரமும் இதை எதிர்நோக்கி இருக்கிறது. உலக தோற்றது முன்பாக முன்குறிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி பலியாக தொங்கிக் கொண்டிருக்கிறார். What a great movement in the history of the universe. அந்த நேரத்தில் நடக்கிற விஷயம் இது. 2 கேள்விகள் இந்த செய்தியின் துவக்கத்தில் நான் சொல்றேன். இந்த 2 கேள்விக்கு பதில் நம்ம உண்டாக்கணும். இந்த செய்தி வர வர இந்த பதிலுக்கு ஆண்டவர்கள் வெளிப்பாடு கொடுத்துட்டே இருக்கார். ஏன் இந்த கல்லனுக்கு பரதேசம்? ஏன் இந்த கல்லனுக்கு பாரடைஸ்? 2வது கேள்வி, 2 திருடங்கிறாங்களே, ஏன் இந்த ஒருவனுக்கு மட்டும் பாரடைஸ்? இந்த 2 கேள்விக்கு பதில் வந்தா இந்த 2 வசனம் சொன்னேன்ல, வசனம் 42-43 2க்கும் பதில் வந்துருச்சு, புரிஞ்சிச்சு. Praise God. நான் அன்னைக்கு வார்த்தையை தியானிக்கும் போது இந்த 2 கேள்விகளுக்கு, ஏன் இந்த கல்லனுக்கு இந்த பாரடைஸ், ஏன் இந்த 2 பேர்ல ஒருத்தனை செலக்ட் பண்ணார் ஆண்டவர், ஏன் ஒருத்தனுக்கு பாரடைஸ்? Praise God. Jesus in the midst of a great event in the history of universe, அவருக்கு மிகப்பெரிய வேதனையில் இருக்கார். சரீர வேதனை, மன வேதனை. வேத பகுதியை வாசித்து பார்த்தோம்னா எல்லாரும் ஒன்று புரியும். அவர் சரீர வேதனை காட்டிலும் அதிகமான வேதனை தெரியுமா? அவர் மன வேதனை. நிறைய ஸ்காலர்ஸ் சொல்லுவாங்க, he died of a broken heart. உடைந்த உள்ளத்தினால், இதயத்தினால அவர் சிலுவையில் மரித்தார். இவங்க அடிச்ச சவுக்குனால் அல்ல, இவங்க சிந்த ரத்தத்தினால் அல்ல. he broke of a heart break. அப்பேற்பட்ட சம்பவம். அவருடைய சரீரத்தில், அவருடைய ஆத்மால போராட்டம் மட்டுமல்ல, ஆவிக்குரிய போராட்டம். பிசாசு நெருக்கிறான். இயேசு கிறிஸ்து அவன் தலையை சிலுவை நெருக்கி கொண்டிருக்காரு, மிதிச்சு கொண்டிருக்காரு. பிதாவுக்கும் அவருக்கும் ஒரு பிரிவு உண்டார நிலைமையில இருக்கு. இப்ப என்ன ஒரு கிரேட் ஈவென்ட். இந்த பிரச்சனைகள் மத்தியில் ஆண்டவர் ஒருவனுக்காக என்ன சொன்னார், என்ன செய்தார், அவனை எப்படி நினைத்தார் பாருங்க. வேதத்தில் சொல்றோம், தேவன் அன்பானவர். 100 ஆடு இருந்துச்சு, ஒரு ஆடு காண போச்சுன்னா அந்த ஒரு ஆடை தேடி போறவன்ட்டு அவர் சொன்னார். இன்னைக்கு சிலுவையில் செஞ்சு காமிக்கிறார். பிரதர், யூ ஆர் இம்பார்ட்டன்ட் டு ஜீசஸ் கிரைஸ்ட். என் அருமையான சகோதரியே, நீங்க ஆண்டவருக்கு ஒரு முக்கியமானவர். உங்களை அதிகமாக நேசிக்கிறார், உங்களை அதிகமாக நேசிக்கிறார்.
Praise God. Hallelujah. இந்த சம்பவத்தை பார்க்க போறோம். இப்ப லூக்கா 23 அதிகாரத்தில் சம்பவத்தை பார்க்கிறோம். அது துவக்கத்தில் மட்டும் மத்தேயு சொன்ன ஒரு வார்த்தை, ரொம்ப அருமையான வார்த்தை. மத்தேயு 27 அதிகாரம் 44 வசனம், Matthew 27 verse 44. இந்த verse 44ல ரெண்டு கலர்களும் இயேசுவை நிந்திக்கிறார்கள். Praise God. Hallelujah. கேவலமா பேசுறாங்க, இடக்கா பேசுறாங்க, மனம் வருத்தப்படுற மாதிரி பேசுகிறாங்க. ரெண்டு பேரும் ஜனங்கள் பேசுறாங்க, போர்ச்சேவர்கள் பேசுறாங்க, பரிசேயர் பேசுறாங்க, என்னென்னமோ பேசுறாங்க. ஐ எம் நாட் கோயிங் டு தோஸ் டீடைல்ஸ். ஆனா இந்த ரெண்டு கலரும் இயேசுவை நிந்தித்தார்கள். இந்த நிந்தனையின் மத்தியில இயேசு என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்து சொன்ன முதல் வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியோ, இவர் செய்கிறது என்னது அறியாது இருக்கிறார்கள். அவுட் ஆஃப் இக்னோரன்ஸ், அவுட் ஆஃப் பிளைண்ட்னஸ், தேவனை அறியாத விதங்க, they are far away from you God. ஆகவே என்னை நிந்திக்கிறாங்க ஐயா. ஆண்டவரே, தெரியாம, ignorance, blindness. ஆகவே இவரை மன்னிங்க பிதாவே. இதுவரைக்கும் நிந்தித்து கொண்ட ரெண்டு கல்லன் இருந்தாங்க. அந்த ஒரு கல்லனுக்கு இந்த வசனம், இந்த வார்த்தை அவனுடைய இதயத்தை தொட்டது. அவனுக்கு புரிஞ்சு, இந்த ஜனங்க யாருக்கும் இப்படிப்பட்ட மன்னிப்பு தேவை. they don't deserve it. ஒரு மனுஷனை இப்படி சிதைத்து அவன் தொங்க போட்டிருக்கும் போது அப்பயா சும்மா இருப்பாங்க, அப்பயும் அவனுக்கு கொடூரமாக அவன் வார்த்தையின அடிக்கிறாங்களே. they don't deserve it. தேவையில்லாதவங்களுக்கு, தகுதி இல்லாதவர்களுக்காக இவர் இப்படி மன்றாடுறாரே. He would have felt the prayer came from Jesus' heart. வாயினால் சொல்லல, அவர் இருதயத்தில் சொல்றத உணர்றான். so close to Jesus. சிலுவை பக்கத்துல தூக்கிட்டு இருக்கான். he knows the heart throb of Jesus. Praise God. இந்த கூட்டத்தில் உள்ள எல்லாம் நிந்திக்கிறாங்களே, யாராவது இயேசுவே எங்களுக்கு மன்னிப்பு தாங்கன்னு கேட்டாங்களா? they did not ask for forgiveness. கேட்காம இருக்கும்போது இவருக்கு மன்னிப்பு கொடுக்கிறாரே. Praise God. பிதாவே இவரு மன்னியும் சொல்றாரு. அப்படின்னா அர்த்தம், இவர்களுக்கு மன்னிப்பு சாத்தியம். Forgiveness is possible. பாருங்க, யாருக்கு? இயேசுவை சிலுவையில் நிந்திக்கிறதுக்காக. வெரி எசன்ஸ், நீ தேவனுடைய குமாரனால் இறங்கி வா. the very essence, fundamental question. இவர்களுக்கு நீங்க மன்னிப்பு கொடுங்க, அது சாத்தியம். ஹல்லேலூயா. இயேசு பண்ண முதல் ஜெபத்தில் ஏதாச்சும் ஒரு நிபந்தனை இருந்துச்சா? ஒரு நிபந்தனையும் இல்லை. பிரைஸ் காட். நிபந்தனை இல்லாத மன்னிப்பு, தகுதி இல்லாத மன்னிப்பு, நிபந்தனை இல்லாத ரீகன்சிலேஷன், ஒப்புரவு, மீண்டும் பிள்ளைகள் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு. இதைத்தான் இந்த ஒரு கல்லன் கிருபைன்னு புரிந்து கொள்கிறான். ஹல்லேலூயா. கிரேஸ், கிரேஸ். பிரைஸ் காட். இதில் ரெண்டு கல்லங்க இருக்காங்க. ஒருத்தர் மோசமான கல்லை, அடுத்தவன் நல்ல கல்லன்னு சொல்ல முடியலனால் நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த ரெண்டு கல்லனுக்கு எப்படி வித்தியாசம் பேசும்போதுன்ட்டு. இவன் நல்ல கல்லவன், கெட்டவன், ரெண்டு பேரும் கெட்ட கல்லங்க தான். போத் ஆர் பேட் தீவ்ஸ். அது எப்படி டிஸ்டிங்விஷ் பண்றது? ஃபர்ஸ்ட் தீவ், செகண்ட் தீவ். முதல் கல்லன், ரெண்டாவது கல்லன். முதல் கல்லன் ஆண்டவர் நிந்தித்தான், ரெண்டு பேரும் நிந்தித்தாங்க. முதல் கல்லன் தொடர்ந்து நிந்தித்தான், நீர் தேவனுடைய குமாரனால் சிலுவை விட்டு இறங்கி வந்து எங்களை ரட்சியும். He continued. ஆனா இயேசு உடைய காரியத்தை, சிலுவை தூங்குற காட்சிய வார்த்தையை கேட்டு ரெண்டாவது கல்லனுக்கு புரியுது. கிருபை. கிருபைனா என்ன புரிஞ்சிச்சு எனக்கு. இப்ப என்ன சொல்றான்? ஐயா, எனக்கு அந்த கிருபை வேணும். I need that grace. Hallelujah. Praise God. இந்த கிருபையை பிடிச்ச பிறகு வாழ்க்கை அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது.
அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு திருடுங்க பேசுகிற வார்த்தைகளை கேட்டோம்னா கல்ல சொல்கிறான், நீ கிறிஸ்துவானால் நீங்கள் இறங்கி வந்து எங்களையும் உங்களையும் ரட்சிங்க. அப்போ ரெண்டாவது கல்ல சொல்கிறான், நீ இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு கீழே நீ இப்படிப்பட்ட வாதையில் இருக்கும் போதே உனக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்கா? உனக்கு இன்னும் தேவ பயம் இல்லையா உனக்கு? Praise God. தொடர்ந்து ரெண்டாவது கல்ல சொல்றான், நாம நியாயமாக தண்டிக்கப்பட்டிருக்கிறோம், இவரோ அநியாயமாய் தண்டிக்கப்பட்டிருக்கிறவர். Hallelujah. Praise God. பல வருஷங்களுக்கு பிறகு பவுல் சொல்ற சத்தியத்தை அவன் அன்னைக்கு சொல்லிட்டான். It took Paul so many years to understand one verse. 2 கொரிந்தியர் 5:21. அவர் பாவம் இல்லாதவர் பாவம் ஆக்கப்பட்டார். அந்த கல்லை அன்னைக்கு சிலுவையில் தொங்கும் போது புரிஞ்சுட்டான். He understood grace. He understood substitution. Praise God. இப்ப அவன் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நோக்கி சொல்ற ஒரு வார்த்தை, லூக்கா 23:42. I want this to be recorded in your mind. I want this to be recorded in your mind. லூக்கா 23:42. Hallelujah. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைச்சார்களோ. What a beautiful verse. நீங்க படுக்கிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் ஒரு வசனத்தை தியானிக்கலாம். நீங்க அட்லீஸ்ட் 1 hour I would say. சிலுவையில் பரிதாபமாக தரித்திரனாக தொங்குகிறார் வேதம் சொல்லுது. தரித்திரனாக தொங்குகிற இயேசுவை பரிதாபமான கோலம், in all his weakness, அந்த இயேசுவை பார்த்து ஆண்டவரே, ஹல்லேலூயா, இதான் கிருபை. Grace makes you to understand God. Hallelujah. உங்க படிப்பு, என் படிப்பு nothing, but grace gives me revelation at the right time. அன்னைக்கு அவனுக்கு புரிஞ்சு, இவர் ஆண்டவர், இவர் ஆளுகை செய்கிறவர். Hallelujah. Praise God. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில், wow, உம்முடைய ராஜ்யத்தில், he understands Jesus as a king. ஒரு தரித்திரனாக தொங்கிக் கொண்டு இருக்காரே, இவர் ராஜா. என்ன ஒரு ரெவலேஷன், கிருபை. இந்த ராஜானா இவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்குது. ஹல்லேலூயா. பிலாத்துக்கு புரியவே இல்லை. இவங்க எல்லாம் சொல்றாங்களே, உன்னுடைய ராஜா நீங்க சொன்னீங்கன்னு சொல்றாங்களே, நீ ராஜாவா? கொஸ்டின் மார்க். இந்த கல்லனுக்கு புரியுது, கொஸ்டின் மார்க் இல்லை. ராஜாவே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது, ஹல்லேலூயா, இயேசு சொன்னாரு, என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்கு உரியது அல்ல. பட் திஸ் லிட்டில் மேன் அண்டர்ஸ்டூட் இட். இவருடைய ராஜ்யம் இங்க இல்லை, இந்த கொல்கத்தா மலையில இல்லை. இவருடைய ராஜ்யம் கண்ணால பார்க்க முடியாத ராஜ்யம். இவருடைய ராஜ்யம் இவரை விசுவாசிகளுடைய இதயத்தில் இருக்கிற ராஜ்யம். இவருடைய ராஜ்யம் இப்ப இருக்கு. இன் ரியாலிட்டி இட்ஸ் ரைட் நவ தேர். இந்த ராஜ்யத்துக்கு இவர் ராஜா. இந்த ராஜ்யத்துக்கு 2 சட்டம், ஒன்னு அன்பு, இன்னொன்னு கிருபை. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த ராஜ்யம் வல்லமையுள்ள ராஜ்யம். நான் பார்க்கக்கூடிய ராஜ்யத்தை காட்டிலும் நான் என்னுடைய மனுஷீக கண்களை பார்க்க முடியாத ராஜ்யம் மிகவும் வல்லமை உள்ளது. இட்ஸ் மோர் பவர்ஃபுல் than the kingdom I see. என்ன ஒரு ரெவலேஷன். உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளோ. உம்முடைய ராஜ்யம் வரும்போது யோசிச்சு பாருங்க, இப்படிலாம் ஒரு வெளிப்பாடு. வாழ்க்கை ஃபுல்லா குற்றம் செய்து அவனுக்கு மீட்பே இல்லைன்ட்டு அரசாங்கம் முடிவு பண்ணி, உனக்கு நீ திருந்தவே மாட்டேன்ற, நீ மனம் மாறவே மாட்டேன்ற, அதனால உனக்கு இந்த கொடூரமான உனக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்னு நியமிக்கப்பட்ட கல்லனுக்கு
இப்படி ஒரு மாற்றத்தை கொடுப்பது கிருபை. பிரைஸ் காட். எத்தனை பேருக்கு இந்த கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு சொல்றீங்க? சீக் திஸ் கிரேஸ். இந்த கிருபையை நாடுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு மனுஷிக ஞானத்தினால, ஆஸ்தியினால, அறிவுனால, செயலினால கண்டுபிடிக்க முடியாத, வெளிப்பாடு உண்டாகாத சீக்ரெட்ஸ் ஆஃப் கிங்டம் இப்படி எனக்கு வேணும் ஆண்டவரே. ஆண்டவரே, உமது ராஜ்யத்துல நீங்க வரும்போது என்ன சொல்றாம, இப்ப நீ சிலுவை தொங்கிக்கிட்டு இருக்கீங்க ஆண்டவரே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்க மரிக்க போறீங்க ஆண்டவரே, ஆனா மீண்டும் நீங்கள் வருவீங்க. ஹல்லேலூயா. What a mighty word, powerful verse. நீங்கள் மீண்டும் வரும்போது you are going to be resurrected. நீங்க உயிரை மீண்டும் பெற்றுக்கொள்ள போறீங்க. நீ மீண்டும் வரும்போது இந்த பலவீனத்தில் வரப்போறது இல்லை, இந்த பலவீனத்தில் வரப்போறது இல்லை. நீங்க வரும்போது ஆளுகை செய்யற வரப்போறீங்க, வல்லமையோட வரப்போறீங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். நீங்கள் வரும்போது, பிரைஸ் காட், ஹல்லேலூயா. சிலுவை இயேசு கிறிஸ்துவின் முடிவு அல்ல. சிலுவை இயேசு கிறிஸ்து முடிவு அல்ல. That's a way to his power. That's a way to his glory. That's a way back to heaven. Hallelujah. அவனுக்கு அவ்வளோ புரிஞ்சு அவன் சொல்றான் கடைசியில், ஆண்டவரே உமது ராஜ்யத்தில் நீங்க வரும்போது என்னை நினைத்தருளும். ஹல்லேலூயா. என்னை நினைத்தருளும். Remember me. நீங்க அது போதும் ராஜா. ஆண்டவரே அது போதும் ராஜா. நீங்க வரும்போது, when you come in power, when you come back in life, என்னை நினைத்தருளுங்க. பிரதர், சிஸ்டர், நீ என்னென்ன வேண்டிக் கொள்றீங்களோ தேவன் அதை நினைத்தருள்வார். உங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் ரீகலெக்ட் பண்ணி பாருங்க. எனக்கு அது நிறைவேறல, எனக்கு இது நிறைவேறல, ஆண்டவர் நினைவு கூறுவார். இந்த ரெண்டாவது கலனுக்கு புரியுது, கிருபை வெளிப்படுத்துது. நீ என்னன்னாலும் கேளுவட்ட, அவருக்கு கிருபை பெரியது. நீ பெரிய கல்ல, ஆனா கிருபை அதை காட்டிலும் பெருசு. நீ இத்தனை நாள் நீ ஆண்டவர் தெரியாம வாழ்ந்துட்ட. இட்ஸ் நெவர் டூ லேட். இப்ப கேளு, ரைட் நவ். நீ இப்ப கேளு, அவர் மீண்டும் வருவார். அவர் மீண்டும் வரும்போது அதை நினைவு கூறுவார். God remembers. God remembers your promise. The promise is given to you. உங்களுக்கு என்னென்ன வாக்கு கொடுத்தார் அதை நினைவு கூறுகிறார். உங்க தேவைகளை நினைவு கூறுகிறார். உங்க விண்ணப்பங்களை நினைவு கூறுகிறார். உங்களுடைய வேதனைகளை நினைவு கூறுகிறார். உங்க தாழ்மை நினைவு கூறுகிறார். உங்க பிரச்சனை நினைவு கூறுகிறார். உங்க சோதனைகளை நினைவு கூறுகிறார். God remembers. Praise God. Hallelujah. ஆதியாகமத்தில் 40ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்த யோசேப்புடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம். இவன் சிறைச்சாலை இருக்கான், இவனோட கூட 2 பேர் இருக்காங்க. அதில் பான பாத்திரம் ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவு வந்து ஒரு குழம்பி போயிருக்கான். அவன் காலையில் பார்த்தோன்னே யோசேப்பு கேட்குறான், என்ன பிரதர் இப்போ குழம்பி போயிருக்கீங்களே? ஆமாங்க, நேற்று ராத்திரி ஒரு பயங்கரமான சொப்பனம் வச்சு அப்படியாக்கும் இப்படியாக்கும் எல்லாம் சொல்கிறான். உடனே யோசேப் சொல்கிறான், இந்த கனவுக்கெல்லாம் அர்த்தத்தை வெளிப்படுத்துவது ஆண்டவர். இப்போ ஆண்டவர்கிட்ட உனக்கு வெளிப்பாடு தர்றேன். 3 நாளில் நீ மீண்டும் அரமனை உனக்கு உயர்த்தப்படுவார் ராஜா. உன்னை அரமனைக்கு போய் நீ மீண்டும் அவருக்கு பானம் கொடுக்க துவங்கிடுவேன். அப்போ ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் யோசேப்பு சொல்ற ஒரு வார்த்தை, என்னை நினைத்தருளும். ப்ளீஸ் ரிமெம்பர் மீ. உனக்கு நிச்சயமாக உயர் வரப்போகுது. உனக்கு உயர் வந்த போது நீ பாருடைய எனக்காக தயவாய் பேசு. தயவு செய்து என்னை இந்த நிலைமையிலிருந்து விடுவி.
ப்ளீஸ் ரிமெம்பர் மீ. ஆனால் வேதம் சொல்லுது he did not remember, மறந்து போயிட்டான். praise God. பாருங்க, இதான் மனுஷன். இயேசு மறவாத தேவன். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. எனக்கு அந்த ப்ரேயர் இன்னும் ரிப்ளை வரலையே, என் வாழ்க்கையில் இங்கே ஒரு குறைவு இருக்கே, எனக்கு அங்கே ஒரு மலை இருக்கே, இங்கே ஒரு பிரச்சனை இருக்கே, ப்ளீஸ் பி அஷ்யூர்ட். ஆண்டு சொன்ன வார்த்தை, வரப்போகிற வார்த்தை, மெய்யாவே உனக்கு சொல்கிறேன்ட்டு ஒரு வார்த்தை சொல்கிறார், ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறார். இன்னைக்கு ஆண்டு உங்களுக்கு சொல்கிறார், மெய்யாகவே ஹீல் ரிமெம்பர், he remembers. praise God. hallelujah. இந்த திருடனுக்கு ஒரு மிக மிக பெரிய ஒரு வெளிப்பாடு என்ன தெரியுமா? இவன் கண்டிப்பா தெரியும், இவன் மறிக்கிற வரைக்கும் ஒரு சிலுவை அரைஞ்சு வச்சிருப்பாங்க தெரியும். ஆனா என்ன கேட்கிறாவன், நீங்க மீண்டும் வரும்போது உங்க ராஜ்யத்துல வல்லமையோடு வரும்போது என்னை நினைத்தருளுங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த வாழ்க்கை இதோட முடிய போறதில்லை, இதுக்கு அப்புறமேட்டு ஒரு நியாய தீர்ப்பு இருக்குது. அந்த நியாய தீர்ப்புல நான் பரலோகம் போறேனா நான் ஹெல்க்கு போறேனா என்றதை டிசைட் ஆகும், தீர்மானிக்கப்படும். ஆண்டவரே, இந்த நரகம் வேதனை இப்ப சிலுவையில் போடுற வேதனை காட்டிலும் பல மடங்கு பெருசு. என்னை தயவாய் நினைத்து அந்த நரகத்துக்கு நீ காத்து கொள்ளுங்க, நரகத்து போகாதபடிக்கு நீ காத்து கொள்ளுங்க, என்னை உங்களோட பரலோகத்தில் வச்சுக்கோங்க. பிரைஸ் காட். அவனுக்கு ஒன்று புரிஞ்சு, தன்னுடைய ஆத்மா அழிவில்லாத ஆத்மா. பிரதர் சிஸ்டர், நானும் நீங்களும் இந்த உணர்வு பெறுவதற்கு எனக்கு தேவை கிருபை. எனக்கு கிருபை இருந்துச்சுன்னா என்னுடைய கண்ணோட்டம் இப்படி இல்லை, என்னுடைய கண்ணோட்டம் இப்படி. நான் நாளைக்கு மட்டும் யோசிக்கல, நாளானைக்கு மட்டும் யோசிக்கல, பூமியில் வாழ போற 100 வருஷத்துக்கு மட்டும் யோசிக்கல. என்னுடைய நித்தியத்துக்காக நான் செய்கிற ஒவ்வொரு காரியம், நான் பேசுகிற ஒவ்வொரு காரியம், நான் சிந்திக்கிற ஒவ்வொரு காரியம் என் நித்தியத்தை நோக்கி இருக்கும். வாட் a great revelation. இது எல்லாவற்றையும் மேலாக என்னன்னா, the most outstanding thing I would say, the most simple prayer. ஒரு சென்டென்ஸ்ல ஒரு பிரேயர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் காட். பாருங்க, கான்டெக்ஸ்ட் ஏத்தாப்புல ஒரு ஜெபம். அண்ணால் மணிக்கணக்க ஜெபிச்சா, அவளுக்கு நேரம் இருந்துச்சு, அவகாசம் இருந்துச்சு. அவளுக்கு எப்படி ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்துச்சோ, எப்படி ஒரு ஹார்ட் பெயின் இருந்துச்சோ, எப்படி ஒரு ஹார்ட் பிரேக் இருந்துச்சோ, அதே போலதான் இவனுக்கு அது வேதனை, இவனுக்கு அதே மனபாரம், இதே இருதய துடிப்பு தான் அவனுக்கு. இதான் இருதயம் கிழிக்கப்பட்டு கொண்டு இருக்குது. பட் he makes only one sentence. நேரம், எந்நேரமும் அவனுக்கு உயிர் போயிடலாம். ஒவ்வொரு சிலவர் சொல்றதுக்கு அப்படி வேதனை. God hears the shortest prayer. Hallelujah. உங்களுடைய சின்ன ஜெபம், what's the simplest smallest prayer you can make? உங்களுடைய நெருக்கத்தில் இருக்கீங்க, சூழல் அப்படி இருக்கு, one simple word, Jesus. God replies, நினைத்தருளுவார், கேட்டருளுவார், பதில் கொடுத்தருளுவார். Hallelujah, praise God. அடுத்த வசனம், இவன் சொன்ன ஜெபத்துக்கு, விண்ணப்பத்துக்கு என்ன பதில் கொடுத்தார் ஆண்டவர்? 43ஆம் வசனம், லூக்கா 23:43. The second verse you have to recollect, remember. இன்றைக்கு நீ என்னோட பரதீசில் இருப்பாய். இன்றைக்கு நீ என்னோட பரதீசில் இருப்பாய். இன்றைக்கு, today. Praise God. The life changing experience today. The life changing experience today உங்களுக்கு இன்னைக்கு இந்த கிருபையை பிடிச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பேதுரு சொல்ற வார்த்தை, கிருபையில வளருங்கள், அவரை அறிகிற அறிவில் வளருங்க. We want increase. ஆண்டவரே, எனக்கு வருமானம் இன்க்ரீஸ் ஆகணும் ஆண்டவரே, என் மவுஸ் இன்க்ரீஸ் ஆண்டவரே, செழிப்பு இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் இன்க்ரீஸ்.
பேதுரு சொல்ற கடைசி அட்வைஸ், கடைசி பிளெஸ்ஸிங், நீங்க கிருபையில வளருங்க பிரதர், நீங்க கிருபையில வளருங்க சிஸ்டர். அது உங்க எல்லா வளர்ச்சியும் ஆசீர்வாதத்தையும் உங்க நித்தியமாக காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. The life changing experience today. இன்னைக்கு இந்த வார்த்தை பசுத்த ஆவியான உங்களோட பேசினாரா, இடைப்பட்டாரா, give hope, give a change. இது வரைக்கும் கிருபை இப்படிதான் புரிஞ்சிருந்தேன், நான் இன்னும் செஞ்சாதான் எனக்கு கிருபை கிடைக்கும். இந்த இரண்டாவது கல் என்னென்ன செஞ்சா கிருபை பெறுவதற்கு? nothing. That's the beauty. அவன் கை கால் எதுவுமே அசைக்க முடியாது. ஒன்னே ஒன்று அசைக்க முடியும், அவனுடைய நாவு. அந்த நாவுல அவன் அறிக்கையிடுறான். கிருபையை புரிஞ்சிட்டா நாவுல அறிக்கையிடுறான். You just get hold of grace today. பைபிள் வேர்ஸ் உண்மையான வசனம் உங்களை உயர்த்த போறது, உங்களை மேன்மைப்படுத்த போறது, உங்களை மாற்ற போறது. உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்தில் முடியாது என்று சொல்லுகிற காரியத்தை மலையை எடுத்து போட போறது. The grace will make you do the impossibles. Praise God. Hallelujah. இன்றைக்கு அவன் சொல்ற வார்த்தை, இன்றைக்கு இயேசு சொல்ற வார்த்தையை அப்படியே பிடிச்சிருப்பாங்க. இன்றைக்கு அது வரைக்கும் அவனை சூழ்ந்தது ஒரு வேதனை, ஒரு அவமானம், ஒரு இருள். இந்த வார்த்தையை கேட்ட போது, இன்றைக்கு நீ என்னோட பரதீசில் இருப்பாய் சொன்ன போது, தட் மோமெண்ட் அவன் சுத்திலும் பிரகாசம், அவன் சரீர வேதனையெல்லாம் மறந்திருப்பான். அவனுக்குள்ள ஒரு தெய்வீக சமாதானம். ஐ ஹவ் அச்சீவ்ட். ஆண்டவர் எதை படைத்தாரோ, எதுக்காக படைத்தாரோ அதை நான் பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு நிச்சயம் வந்திருக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஜீசஸ் இன்னும் சில மணி துளிகளில், ஒரு சில மணி நேரங்களில் அவர் மரிக்க போறார். இந்த கல்லை மறிக்கிறதுக்கு முன்னாடி இயேசு மரித்து போயிட்டார். அதனால் ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு நீ என்னோட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே சொல்றேன். மோஸ்ட் அஷ்யூர்ட்லி. இட்ஸ் a great hope. துவக்கத்தில் பார்த்தோம் 2 கேள்வி. 1, ஏன் இந்த கல்லனுக்கு பரதீஸ்? Why paradise to this thief? ரோமர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுது, எங்க பாவம் பெருகுதோ அங்க கிருபை பெருகுது. இவனுக்குள்ள அதிகமான பாவம், அதிகமான கிருபை. உங்களுக்கு அதிகமான தேவை, அதிகமான கிருபை. அதிகமான வேதனை, அதிகமான கிருபை. அதிகமான பாடுகள், பிரச்சனை, அதிகமான கிருபை. Praise God. இயேசு வந்தது நோக்கம் என்னது? பாவிகளை ரட்சிக்க வந்தார். இவன் தான் ஒரு பாவின் ஒரு எக்ஸாம்பிள். ஆண்டவர் அன்னைக்கு ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு மாடலை, தகுதியற்ற மனுஷனுக்கு கிருபை, இதான் எக்ஸாம்பிள். கடைசி நேரத்தில் கிருபை, இதான் எக்ஸாம்பிள். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, பலவந்தம் பண்ணி பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கிறார். he is the outstanding example. by force, by violent force. கடைசி நேரத்தில் கோல் போட்டாங்க சொல்லுவோம்ல, அது மாதிரி கடைசி நேரத்தில் நரகம் 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 நரக நரகத்தை நோக்கி போட்டு ஒரு நொடியில் பரலோகத்துக்கு போயிட்டான். இயேசு கையை பிடிச்சிட்டே கூட போயிட்டான். The first man after resurrection to enter heaven along with Jesus. பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். ஒரு பாவி நிமித்தம் இருக்கும்ல, ஆபிரகாம் பரலோகத்துக்கு வந்தபோது மியூசிக் ப்ளே பண்ணியிருப்பாங்க, வெல்கம் 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 டு. அதே மியூசிக் தான் இவன் வரும்போது ப்ளே பண்ணியிருப்பாங்க. வாட் அ க்ளோரியஸ் எண்ட். பிரைஸ் காட். 2வது கேள்வி என்னது? ஏன் அடுத்த கல்லன் உள்ள போகல? why only the second thief? 2 பேருக்கும் கிருபை, ஒரே கிருபை. தீத்து 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், எல்லாருக்கும் கிருபை. கிரேஸ் ஃபார் ஆல். உங்களுக்கு கிருபை, உங்க எழுத்த வீட்டில் உங்களுக்கு கிருபை, உங்க ரைட் சைடில் வீட்டில் உள்ளவங்களுக்கு கிருபை, உங்க லெஃப்ட் சைடு வீட்டில் உள்ள கிருபை. ஆனா யார் கிருபையை பிடித்து கொள்றாங்க, that matters. முதல் கல்ல கிருபை அசட்ட பண்ணல.
he rejected grace, he went to hell. நல்லா புரிச்சுக்கணும். முதல் கல்ல நரகத்துக்கு போனதுக்கு காரணம் அவன் செய்த பாவங்கள் அல்ல. முதல் கல்ல நரகத்துக்கு சென்றது அவன் செய்த பாவங்கள் அல்ல. அவன் கிருபையை அசட்டை பண்ணினான், கிருபையை பிடித்து கொள்ளல. he rejected, நிராகரித்தான் கிருபையை. வாழால் எல்லாம் ஆயிரம் வருஷங்கள் அந்த நேரத்துக்காக ஏங்கி இருப்பான். ஐயோ, என்னோட கூட தூங்கினவன் என்ன இப்ப பரவ போயிட்டானே, நாளைக்கு கிருபையை சாராம போயிட்டானே. பிரியமானங்களே, வாட் a mighty case, what an amazing grace. இந்த கிருபை என்னை நோக்கி உங்களை நோக்கி வந்திருக்குது. நாம கிருபையை சார்ந்து இன்னைக்கு வாழுவேன் ஒரு தீர்மானம், ஒரு determination. It will change the whole life. It will change your whole life. இயேசுவே நன்றி தகப்பனே. ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, இந்த கிருபையை பற்றி இத்தனை நாள் தியானித்தோம் ஐயா. இந்த கிருபையின் சத்திய வசனங்கள் எங்களுடைய இறங்கி இருக்குது ஐயா. இட்ஸ் a life changing experience. It's a new revelation. ஒரு புதிய வெளிப்பாடு. பழைய சத்தியத்தை புதிய கண்ணோட்டத்தை நான் பார்க்கிறேன். திறந்த இதயத்தோட பார்க்கிறேன் ஆண்டவரே. இதை வாழ்க்கையை மாற்றுவதற்கு நன்றி. டுடே, இன்று, இயேசு மூலம் பிதாவே, ஆமென்.